ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபிக் பாலிஸ்டர் ஃபைபர் ஸ்லீப்பிங் பில்லோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்கி 7 மந்த் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து க்ளீனிங் பண்ணல, அதாவது வாஷிங் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சதுனால இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து நான் 2023 தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 பீஸு 1300 இருக்கும். இப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆஃபர் டைமில் வாங்கினேன். இப்போ வந்து நான் ஒன்று தான் யூஸ் பண்ணிடுறேன். எனக்கு பெயின் தலைவலினால கொஞ்சம் பெயின் இருக்கிறனால தான் இது ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு பிடிச்சிச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம பில்லோ கவர் போட்டு இருந்தாலும் அதுக்கு அழுக்கு பிடிக்க தான் செய்யணும். ஃபுல் ஒயிட் கிரே வேறு, ஒயிட் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் பாலிஸ்டர் அது சரிங்களா. அதனால் வந்து இது நேச்சுரல் பாஞ்சு கிடையாது, இது வந்து பாலிஸ்டரு. அதில் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பெயின் எதுவுமே வராது. இது ஒரு நேச்சுரல் பாஞ்சாக இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பாடி ஹீட்டை குறைக்கும் அண்டு கல்லாட்டாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கைத்தறி அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிஸ்டர் ஃபைபர் இது கொடுத்துருக்கனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்களும் இந்த வீக் ஃபிட் பில்லை வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 7 மந்த்து இது வாஷிங் போடல. அது வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. அது மேலே ஒரு கை பிடிச்சி கீழே வந்து நான் இழுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா கீழே வலிக்கிறேன். அதனால் வந்து பாஞ்செலாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வந்துடுது. அதேமாரி ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கும்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நான் வீடியோவில் வந்து இந்த பெரிய ப்ராசஸை பாருங்கள். நான் வீடியோவில் என்ன பண்ணுறனோ சரிங்களா. உள்ளுகிற பாஞ்செலாம் நம்ம வெளியே எடுத்துகிறோம், தனியாக வச்சுக்கோங்க, பறக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஞ்சு நான் எடுக்கிறேன். ஸோ ஒன்று போய் ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ பாஞ்சு இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாஞ்சு தான். அது ஃபைபர்னு சொல்லுவாங்க. நம்ம பொம்மை கடையில் பார்க்குற பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற பாஞ்சு தான் இது. உள்ளே பாருங்கள், இப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பீஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். ஸோ திருப்பி போட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா எடுத்துடலாம். அது மொத்தமாகவே நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் வீடியோவில். இங்கே பாருங்கள், நான் திருப்பிட்டேன். ஸோ சின்னதாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டெலாம் எடுத்துருங்க. ஃபியூராக க்ளீன் பண்ணுங்க. இல்லை வாஷிங் மிஷினில் போடும்போது மாட்டிக்கும், நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து சின்ன எடுத்துருங்க. எடுத்துகிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சின்ன பாஞ்சு எதுவுமே டஸ்ட்டு போகாமல். அப்புறம் வந்து வாஷிங் போடும்போது ஒரு அரை ஹவர் ஒரு சர்ப்பு வாங்கி போட்டு அரை ஹவர் நீங்கள் போட்டு எடுத்து ஒரு லைட்டான வெயிலில் காய வைங்க. ஏன்னா ஃபுல் சன்லைட்டில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம மெட்டீரியல் டேமேஜ் ஆகும். ஒரு லைட்டான ஒரு வெப்பத்தில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக கூட்டத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து அதில் எடுத்த பஞ்சு தான் ஒரு சின்னதாக வித்தியாசமாக வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரியலாக ஒரு மேகம் கூட்டத்தில் விமானம் போகிற மாரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஐடியா வந்தது. இப்போ எவ்வளோ பஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பார்க்கவும் தலைகணி ஒரு சின்னதாக இருந்தால் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ பஞ்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம வாஷிங் போட்டோம், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து அயன் பண்ணாதீங்க, அயன் பண்ணால் அயன் பண்ணிக்கோங்க. இது நம்ம வெயிலில் போட்டனால ஆட்டோமேட்டிக்காக அயன் பண்ணி தான் இருக்குது. அதுலேயே சூடை வந்து அதோட தன்மை எப்படி இருந்ததோ அப்படியே மாறிச்சு. அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. இல்லைனா சுருக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷிங் போட்டோம், நல்லா பழப்பழம் ஆகிடுச்சு. ஒயிட்லாம் பாருங்கள் க்ளீனாக ஆகிடுச்சு. இதேமாரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு இல்லை க்ளீனிங் பண்ணுங்கள். நான் வந்து 7 மந்த்து எதாக இருக்காது. தலைக்கணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்குது, கரையாக இருக்குது. அதனால் வந்து நான் அதேமாரி நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பில்லோ படுறதுனால பாக்டீரியா, நம்மளோட வாய் ஜொல்லு எல்லாமே படுறதுனால கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். ஏன்னா ஃபேஸில் வந்து பாக்டீரியா அதிகமாக பிம்பிள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வழியாக நம்ம பாஞ்சு எல்லாத்தையும் நொந்துடும். அதேமாரி பாஞ்சு வந்து நம்ம 7 மந்த்து அப்படியே கல்லாட்ட இருந்தது. இப்போ வந்து அதோட ஃபினிஷிங் வந்து ஏடாகுலமாக இருக்கும். நான் போடுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணி பாஞ்செலாம் போட்டு நல்லா அது மேலே 2 வாட்டி தட்டினீங்கன்னா நல்லா உப்பும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்னா நல்லா புசுன்னு உப்பிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். கழுத்து பகுதியெல்லாம் உங்கள் பாருங்கள் இப்போயே எப்படி உப்பிச்சு எப்படி போடுறேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் வாங்கின புதுசில் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் நல்லா டைட் பண்ணி பிளாஸ்டிக் பையில் கொடுத்துருவாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா புஸ்ன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு புஸ்ன்னு ஆகிடுச்சு. சரி, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாஞ்செல்லாம் கொடுத்துருவாங்க. நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் வீடியோ நான் பண்ணுறேன். நான் அப்பயே போட்டிருக்கோன்னா நம்ம யூசேஜ் பண்ணிவிட்டு போடலாம். ஏன்னா நம்ம போட்ட பேர் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம மூலியமாக தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் நான் போடல. அதனால் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் சரிங்களா. நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் அன்பாக்ஸ் வீடியோ இப்போதைக்கு வந்து பில்லோ க்ளீனிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக நான் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். அதேமாரி வந்து இது
தலைகாணி உரம் வந்து பாலிஸ்டர் போடாதீங்க, காட்டன் போடுங்க. ஏன்னா இதுவே பாலிஸ்டர், அதனால் வந்து ஹீட் அதிகமாகும். அதனால் வந்து நீங்கள் காட்டன் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹீட்டு குறையும். அதேமாரி வெயில் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ரொம்ப கழுத்தில் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுலேயே இதில் மைனஸ் இருக்குது. உங்களுக்கு தலைவலி வரக்கூடாதுன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. இதில் அதர் பிராண்ட்லாம் இருக்குது. எனக்கு பட்ஜெட் வைஸில் நான் இது தான் வாங்கினேன். இன்னும் அதர் பிராண்ட்லாம் ஒரு 2000 ஆகும். ஆனால் 2000 ஒன்று வந்து அதிகமாக சொல்கிறாங்க. இவங்க வந்து 4 பீஸ் தரதுனால இது நல்லா இருந்தது. இந்த வீக் ஃபீட்டில் நான் மேட்ரஸும் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் அன்பாக்சிங் நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லாம் 2023 தான் வாங்கினேன். ஸோ 7 மந்த் சேர்த்து தான் வாங்கினேன். பெட்டும் இந்த பில்லோவும் கண்டிப்பாக நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பில்லோ வாங்கும்போது எனக்கு இதெல்லாம் வந்தது எப்படின்னா, டெலிவரி சரியாக பண்ணல, நான் போய் அதை வாங்கினேன், நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதுமாரிலாம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ஆகிடும். அண்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதுமாரி வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் பில்லோக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர் பில்லோக்கும் ஒரிஜினல் காட்டன் பில்லோக்கும் டிஃப்ரெண்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு அப்படி தான் ஐடியா கிடச்சிது. மற்றபடி இல்லை செம்ம சாஃப்ட்டு எல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் யூஸ் பண்ண யூசேஜ் வீடியோஸ் சொல்லிவிட்டு அண்ட் க்ளீனிங் எப்படி பண்ணுறது நான் சொல்லிவிட்டேன். ஸோ ஒரே வீடியோவில் 2 விஷயமாக நான் சொல்லிட்டேன். ஸோ தனித்தனியாக வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஸோ ஒரே வீடியோ பண்ணிட்டேன், சரிங்களா. நான் அடுத்த வீடியோவில் வந்து இது அன்பாக்ஸ் வீடியோ, இது ப்ரைஸ், இதில் வாங்கினேன் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து நான் வீடியோ பண்ணுறேன். சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய். Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone.